ஹாய் காய்ஸ். அடுத்ததான் நம்ம கயல் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இப்போ நம்ம தீபிகா பண்ண விஷயங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கயல எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா முடிவெடுத்தாங்க. ஆனா அது அன்ஃபார்ச்சுனேட்லி தப்பா மாறிடுச்சு. ஸோ நம்ம கயலுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இப்ப சாதகமா நடந்துகிட்டே இருக்கிற மாதிரியும், அண்ட் எழில் கூடிய சீக்கிரத்தில வரப்போற மாரியும் தான் அடுத்த காட்சிகள் இருக்க போகுதுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சிவா, சக்தி இவங்க 2 பேரோட கதைய காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்கள போலீஸ் தொரத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ, அங்கேயே இருந்த அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு, சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சேர்ந்து ஓடி வந்துட்டாங்க. அண்ட் நம்ம சிவா பார்த்தீங்கன்னா, சக்திய கூட்டிட்டு இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சக்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ தூரம் இன்னும் ஓட முடியும்? நம்ம எதுவா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே சிவா அது எப்படிங்க சரிப்பட்டு வரும்? நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே! அப்படி இருக்கும்போது போலீஸ் என்ன தொரத்திக்கிட்டு இருக்காங்க. வாங்க, வாங்க நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில நம்ம சக்தியால ஓடவே முடிய மாட்டேங்குது. கரெக்ட்டா ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்கு. அங்க போய் நிக்கிறாங்க 2 பேருமே. அந்த இருக்கிற அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரன், "என்ன சார் என்ன வேணும்? ஏதாவது பொருள் பார்க்கணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா சார் பார்க்கணும்." "உள்ள போய் பாருங்க சார்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிவா ஏதாவது ஒண்ணு சமாளிக்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு, அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா, அந்த போலீஸ்காரங்க அப்பயும் விடாம தொரத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயய்யோ! என்ன இவங்க நம்மள விடமாட்டாங்க போல இருக்கே! இப்படியே தொரத்திக்கிட்டே வராங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம, நம்ம சக்திய சிவாவ நம்ம சிவாவ பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வேக வேகமா உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுட்டு நிக்கிறாங்க. இதுக்கு மேல என்னாலலாம் தயவு செஞ்சு ஓடவே முடியாது. நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி லூஸ் மாரி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு நம்ம சக்தி கோவப்படுறாங்க. "ஏங்க ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அங்க பாருங்க போலீஸ். அவங்க இன்னும் நம்மள விடாம தொரத்திக்கிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஸோ உடனே அந்த போலீஸ்காரங்க அங்க நான் வெளியிலேயே நின்னுகிட்டு இருப்பாங்க. அண்ட் 3 பேர் இருப்பாங்க. அதுல "நீங்க அங்கிட்டு போய் தேடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த போலீஸ்காரன் ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்களா, கரெக்ட்டா கடைக்குள்ள வருவாரு. கடைக்குள்ள வந்தவர் இந்த மாரி குழந்தைய திருடினவங்க இந்த பக்கம் வந்தத பார்த்தீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அப்படி யாரும் வரலையே சரி, நான் அப்பலேருந்து இங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். யாரும் வந்த மாரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆ நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்ல, இல்ல சார் அப்படி யாரும் வரல. இப்ப தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொருள் பார்க்கறதுக்காக உள்ள போனாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. யார் அவங்க? எங்க இருக்காங்க? அப்படின்னு சொல்ல, உள்ள போய் ரைட்ல திரும்புங்க சார் அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப அவங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா உள்ள போயிறாரு. ஸோ அவர் உள்ள வர்றத நம்ம பார்த்த சிவா பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! இந்த ஆள் என்ன உள்ளேயும் வந்துகிட்டு இருக்காரு. விடமாட்டான் போல இருக்கே அப்படின்னு நெனச்சு, சக்திய வேகமா கூட்டிட்டு மறுபடியும் ஓடுறாரு. ஸோ அங்கனக்குள்ள ஒரு பீரோ மாரி இருக்கும். அந்த பீரோக்குள்ள போயிட்டு நம்ம 2 பேருமே ஒளிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. உள்ள பார்த்த அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்குறாரு. என்ன இது இப்ப தான் உள்ள வந்தாருன்னு சொன்னாங்க. ஆள காணோமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கரெக்ட்டா அந்த பீரோ பக்கத்துல நின்னுட்டு, எங்க இருந்தாலும் சரி உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விடமாட்டேன். உங்கள ஜெயில்ல தள்ளாம நான் ஓயவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து போயிறாரு. ஸோ இத பார்த்தோனே நம்ம சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இந்த போலீஸ்காரன் நம்மள விடவே மாட்டான் போல இருக்கே! ஜெயில்ல தள்ளாம இது பண்ண மாட்டான் போல இருக்கே! அப்படின்னு நெனச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சக்தி ரொம்பவே கோவப்படுறாங்க. "ஏய் லூசு! இது எல்லாமே உன்னால தான் நடக்குது. தேவையில்லாத விஷயங்கள் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா நம்ம அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தியிருந்தா, இவ்ளோ தூரம் பிரச்சனை வந்திருக்காது. நம்ம ஓட, ஓட அவங்க நம்மள தொரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் உண்மையிலேயே அப்படி பண்ணோம் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல." அப்படிங்கிற மாரி சக்தி சொல்றாங்க. "என்னங்க நடக்கிற விஷயம்லாம் உங்களுக்கும் நல்லா தானே தெரியும். நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த குழந்தையோட அம்மா தான் என்கிட்ட குழந்தைய குடுத்துட்டு போனாங்க. நான் அவங்கள காணோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தா, என்னையவே அவங்க கடத்தினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இந்த விஷயம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க கிட்ட சொன்னா தானே அது தெரியும்." அப்படின்னு சொல்ல, நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்கிற மாரியே இல்ல போல இருக்குங்க. அந்த அம்மா சொன்னத வச்சு நம்ம திருடங்க அப்படின்னு அவங்கள முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிருவோம். கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட நிலைமை இப்ப போய்க்கிட்டு இருக்கு. எப்படியா ஒரு வேள போலீஸ் கிட்ட மாட்டிருவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா சக்திய இழுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சக்தி மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தானே ஆகணும். அத வச்சு அதுக்கப்புறம் கௌதம் அவன பிடிச்சுருவாங்களா? என்ன ஏது அப்படிங்கிறது தெரியலங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கயல். ஸோ கயல நம்ம தீபிகா ஆ இதுக்கு மேல இவ உயிரோட விட்டா சரிப்பட்டு வராது. எனக்கு எழில் வேணும். நான் எழில கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா, இவன் உயிரோட இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவ மேல பெட்ரோல ஃபுல்லா ஊத்திர்றா. பெட்ரோல ஃபுல்லா ஊத்திட்டு கரெக்ட்டா எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது,
ஆ என்னமோ தெரியல அதிசயமா பார்த்தீங்கன்னா, மழை வந்துடுது. ஸோ நான் கூட என்னன்னா யாராவது வந்து காப்பாத்திருவாங்களோ அப்படிங்கிற மாரி நெனச்சேன். பட் அந்த மாரி நடக்கல. ஸோ கரெக்ட்டான டைமிங்ல பார்த்தீங்கன்னா, மழை வந்துருது. மழை வந்ததுனால தீபிகாவால பார்த்தீங்கன்னா, நெருப்ப பத்த வைக்கவே முடியல. அண்ட் மழை வந்துருச்சு அப்படின்னா, அந்த பெட்ரோல் அவ மேல ஊத்துன பெட்ரோல் ஃபுல்லா வந்து இதாயிரும்ல. ஸோ கொஞ்ச நேரத்தில மயக்கத்தில இருக்கிற நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சுட்டா. எந்திரிச்சோனே வந்து நீ என்ன நெனச்சாலும் சரி, அது வந்து நடக்கவே நடக்காது. கடவுளே வந்து எனக்கு துணையா இருக்கு. அதனால தான் நீ என்ன கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கூட, இப்படி மழை பெஞ்சு, என் மேல இருக்கிற எல்லா பெட்ரோலையும் வந்து அது எடுத்துருச்சு. இதுக்கு மேலயும் உன்னால வந்து சும்மாவே இருக்க இது உயிரோடயே இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா என் எழில் எங்க இருக்காரு? அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்ற வரைக்கும் உன்ன நான் உயிரோடயே விடமாட்டேன்டி அப்படின்னு நம்ம கயல் எந்திரிக்கிறாங்க. ஸோ இத கேட்ட நம்ம தீபிகா, "இவ்ளோ தூரம் நீ வந்து அடிபட்டு கூட உனக்கு திமிர அடக்கலல்ல? ஹேய் கயல், இங்க பாரு. இந்த இடத்த விட்டு உன்னால உயிரோட ஒரு நாள் கூட வந்து போகவே முடியாது. கண்டிப்பா சொல்றேன். இந்த இடத்திலேயே நான் உன்ன வந்து சமாதி கட்டிட்டு தாண்டி வந்து போவேன். எழில் வந்து எழில வந்து நீ தேடணும் அப்படின்னு நினைக்கிறியா? என்னைக்கா இருந்தாலும் சரி, எழில் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. எழில நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர் எனக்கு தான் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ச்சீ! இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்ல? எழில் என்னோட ஹஸ்பண்ட். அவர பார்த்து நீ மறுபடியும் வந்து அடையணும். அவர போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே! ஊர் உலகத்துல உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, தீபிகாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்னடி சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல பார்த்து அடிக்க வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, தீபிகாவ வந்து ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுடுறாங்க. ஸோ, அதில போயிட்டு நம்ம தீபிகா பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமா கீழ விழுந்துடுறாங்க. ஸோ, வலியில தாங்க முடியாம அலர்றாங்க. "அவள சும்மாவே விடாதீங்கடா. அவள அடிச்சு கொல்லுங்கடா. அவ உயிரோடயே இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா அந்த ரவுடி பசங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. ஸோ, இதுக்கப்புறம் தான் நம்ம கயலுடைய ரியல் ஆக்ஷனே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து இதுக்கப்புறமும் நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. ஸோ பொறுமையா போனது தப்பா போயிருச்சு. நம்ம யாரு அப்படிங்கிற விஷயத்த அந்த ரவுடி பசங்களுக்கும், இந்த தீபிகாவுக்கும் நம்ம காட்டியே ஆகணும் அப்படின்னு நெனச்சு, ஸோ ரவுடி பசங்கள பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு பயங்கரமா அடி அடின்னு வந்து அடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவனும் அடி வாங்கிட்டு மறுபடியும் வந்துட்டே தான் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே வந்து அடிச்சு நம்ம தீபிகா நம்ம கயல் பார்த்தீங்கன்னா ஓடவே விட்டுர்றாங்க. அந்த ரவுடி பசங்களும் வந்து ஓடிர்றாங்க. "டேய் டேய் எங்கடா ஓடுறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "மேடம், மேடம் நீங்களே பார்த்துக்கோங்க மேடம். தயவு செஞ்சு நீங்களும் ஓடிருங்க இந்த இடத்த விட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவிங்களும் ஓடிர்றாங்க. இப்ப தீபிகா மட்டும் பார்த்தீங்கன்னா, தனியா வந்து மாட்டிக்கிட்டா. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கயல் வந்து வர்றதுக்குள்ள தீபிகா ஓடிரலாம் அப்படின்னு நெனச்சு வேகமா எந்திரிச்சு வந்து ஓடுறா. கயல் அத பார்த்தோனே, "ஏய் நில்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு நம்ம தீபிகா பார்த்தீங்கன்னா, கால் தடுக்கி கீழ வந்து விழுந்துடுறாங்க. அங்க வந்து நின்னு நம்ம கயல் வந்து, "இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிடு. இதுக்கப்புறமும் உனக்கு போறதுக்கு இடம் கிடையாது. உன்னால ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. என்னமோ சவுடால் பேசுனியே, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தல்ல, இப்போ நீ தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க. உயிரோட நீ இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருக்கு. இல்ல வாழணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா, என் எழில் எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்லி தான் ஆகணும். இல்ல சொல்ல மாட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் வந்து உன்ன உயிரோடயே விட மாட்டேன்டி. எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு மட்டும் நீ நெனச்சிடாத. எழில் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் வந்து போவேன் அப்படின்னு நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பேசுறாங்க. ஸோ அதுக்கப்புறமாவது நம்ம தீபிகா உண்மைய சொல்றாளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.